நாம் அங்கே எதுக்கு போயிருக்கோம்? ஐயா சாமி 3 வருஷமாக அடி வாங்கின்னுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பைடனும் என்னென்னவோ பண்ணார், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எப்படியாவது காப்பாற்றுங்க. ரைட், காப்பாற்றுங்க அப்படின்னா எந்த மாதிரி காப்பாற்றணும்? டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து டான் அப்படின்வாங்க. காட்ஃபாதர் படம் பார்த்துருக்கீங்களா? வித்தோ கோர்லியோனே அப்படின்னு. இவரும் ஒரு டான் தான். இந்த டானை எதிர்த்துக்குன்னு உங்களால் அங்கே தொழில் பண்ண முடியாதுங்க. அப்போது ட்ரம்ப் கேட்குறது நியாயம் தானே? டேய், எவன் அப்போ விட்டு பணத்தை தூக்கி யார் கொடுத்துன்னுக்கிறது? யார் சாப்பிட்டீங்கன்னே தெரிலடா, எங்கடா போச்சு இந்த பணம்லாம் அப்படின்றாரு. 350-400 பில்லியன் நாங்கள் மட்டுமே கொடுத்துக்கிறோம், அந்த பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு, எங்களுக்கு திருப்பி கொடுன்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளெல்லாம் நேட்டோவில் சேர்த்துக்கினாங்க, யூரோப்பியன் யூனியனில் சேர்த்துக்கினாங்க. ரஷ்யா ஏதாவது கேட்டாங்களா? நீங்கள்லாம் அவன் முதுகில் குத்துன்னு குத்தினீங்கல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்னா, நான் ஒன்றேன்னு கேட்குறேன். இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்க? ரஷ்யா வந்து எங்களை முழுங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விளக்கெண்ணெய் தான் வந்து உக்ரைன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ரஷ்யாவை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம தூண்டு உக்ரைன் தனி ஒரு நாடாக ரஷ்யாவை ஜெயிச்சிரும் அப்படின்னா இவ்வளோ பெரிய யூரோப்பியன் யூனியன் ஏன் பயந்து நடுங்குறீங்க? ரஷ்யா எங்களை சாப்பிட்ருவோன்னு. ஆனால் ரஷ்யாவை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க. பாம்பு இருக்குது, நடுவில் ஒரு கால்வாய் போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? அதை விட்டுட்டு கால்வாயில் மண்ணை போட்டு மூடினீங்கன்னா அப்போ பாம்பு உங்கள் வீட்டு வாசலுக்கு எதிர்க்குன்னு அர்த்தம். அடுத்தது, நீங்கள் அமெரிக்காவை விட்டுட்டு உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது. நேட்டோன்னா அமெரிக்கா, அமெரிக்கானா நேட்டோங்க. நீங்கள் அமெரிக்காவை விட்டுட்டு நேட்டோவில் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கமா சார். அமெரிக்காவில் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து இருக்காரு ஜெலன்ஸ்கி. அவரை வந்து ப்ரெஸ் மீட்டில் அசிங்கப்படுத்த அனுப்பிட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் கெஸ்ட்டாக வந்துக்கிறேன், என்ன அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்றியா? இல்லை சார், இல்லை சார். கெஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, கெஸ்ட்டுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நாம் அங்கே எதுக்கு போயிருக்கோம்? ஐயா சாமி 3 வருஷமாக அடி வாங்கின்னுக்கிறோம். அது இதுக்கு முன்னாடி இருந்த பைடனும் என்னென்னவோ பண்ணார், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எப்படியாவது காப்பாற்றுங்க. ரைட், காப்பாற்றுங்க அப்படின்னா எந்த மாதிரி காப்பாற்றணும்? சண்டையை நிறுத்தணும், அதுதானே ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்தது இல்லையா? இழந்த நிலத்தையும் உங்களுக்கு மீட்டு தாங்க அப்படின்றது அவரோட. ஒவ்வொன்றா தான் ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சண்டையை நிறுத்தணும். அதுக்கப்புறமா அதை யார் எடுக்கிறது, யார் கொடுக்கறது, என்ன பண்ணுறது அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஆனால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் வந்து நாங்கள் சண்டையை நிறுத்துவோம் அப்படின்னா அது என்ன லாஜிக் அது? சரிங்க, இப்போ கேரண்டி அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ஓகே ரைட், அந்த குக்கருக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி உக்ரைனுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட இவர் ஒத்துப்பாரா? என்ன கேரண்டி கொடுக்குற எனக்கு சொல்லு அப்படின்வாரு. அடுத்தது என்ன பண்ணுவார்? நேட்டோவில் என்னை சேர்த்துக்காங்க, அப்போ தான் நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாரு. இந்த சண்டைக்கு காரணமே உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணிவிட்டு நேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. பெரிய பிரச்சனை. இப்போது இவங்க சொல்கிறாங்க உக்ரைனில் ஆக்சுவலாக நியூக்ளியர் வார் ஹெட்ஸ்லாம் இருந்தது. இந்த சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தப்போ அவங்க அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் செக்யூரிட்டிக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு அமெரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா இவங்கெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி கொடுக்காமல் இருந்திருந்தோன்னா எங்ககிட்ட வாலாட்டி இருக்க முடியுமா அப்படின்லாம் இவங்க பேசிகிட்ருக்காங்க. சரி, அப்போது ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி பல சின்ன சின்ன நாடுகள் வெளில வந்தப்போ அப்போ அமெரிக்காவில் என்ன சொன்னாங்க? there is no eastward expansion of NATO சொன்னாங்க. அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளெல்லாம் நேட்டோவில் சேர்த்துக்கினாங்க, யூரோப்பியன் யூனியனில் சேர்த்துக்கினாங்க. ரஷ்யா ஏதாவது கேட்டாங்களா?
நீங்களாம் அவன் முதுகில் குத்துன்னு குத்தினீங்கல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்னா, முதல்ல அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்றதையும் புரிஞ்சுக்கணும். அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 தடவை பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. ஜெர்மன் சான்சலராக இருந்து போன அந்த ஏஞ்சலா மெர்க்கல் அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் எங்கள் ஐடியாவே கிடையாது, சும்மா அப்படியே கொஞ்ச நாள் இழுத்தடிக்கணும் டு பை சம் டைம், அதுக்காகத்தான் நாங்கள் அக்ரிமெண்ட்டு அப்படின்னா, அப்புறம் நீங்களே அதை ஃபாலோ பண்ணாதப்போ ரஷ்யா அதை வயலேட் பண்ணுச்சுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இப்போது பிரிட்டனுக்கு போயிருக்கார். அங்கே எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்களா, நாங்கள்லாம் வந்து ஒன்றா யூரோப்பியன் யூனியன்லாம் ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், அதுவும் ட்ரம்ப்பை எதிர்த்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிட்டு அதை சொல்கிறது யார்? பிரிட்டன். அவங்க யார்? யூரோப்பியன் யூனியன் சங்காந்தமே வானான்னு வெளில ஓடினவங்க. உனக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நேட்டோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ அர்த்தம் இருக்குது, பிரிட்டன் சொல்லலாம். யூரோப்பியன் யூனியன் ஹெல்ப் பண்ணுன்னு யூரோப்பியன் யூனியனில் இல்லாத பிரிட்டன் சொல்லுதுன்னும் போது இது பயங்கர காமெடின்னு உங்களுக்கு புரியலையா? நான் அந்த வீட்டிலே இல்லை, நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்றவாரு. யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். இது வரைக்கும் அவங்க சேராத வெளியில் இருந்த, இப்போது கனடா வந்து யூரோப்பியன் யூனியன் கிடையாதுங்க, அவங்க என்றைக்குமே கிடையாது, நேட்டோவில் இருக்காங்க. ஆனால் நீ இங்கே இருந்துட்டு வெளில ஓடி போனவன், இங்கே இருந்தால் உருப்படாதுன்னு சொல்லிட்டு தான் வெளில போனேன். அப்புறம் நீ யூரோப்பை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? ரைட்டு, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறாங்க எனக்கு சொல்லுங்கள். அவங்களால முடிஞ்சது, அவங்ககிட்ட ஒரு பெரிய மிலிட்ரி பவரும் இல்லை சார். ஏங்க நீங்களே அங்கே ட்ரம்ப் கிட்ட போயிட்டு எங்களை காப்பாற்றுங்க. நேட்டோவோட பட்ஜெட்டே வந்து அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க, அமெரிக்காவோட மிலிட்ரியை வச்சு தான் அவங்க பாதுகாத்துட்டே இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 70% ஆஃப் நேட்டோ பட்ஜெட் வந்து அமெரிக்கா தான் பே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்தும் பிரச்சனை கிடையாது. வழக்கமாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, உலக அமைதியை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் குண்டு போட்டு வருவாங்க. இதான் அவங்க பழக்கம். அமெரிக்கா போட்ட சண்டையில் அமெரிக்காவும் இன்னொரு நாடும் அப்படின்றது எங்கேயாவது காமிங்க பார்க்கலாம். எனக்கு உள்நாட்டில் சவுத்து நார்த்து அப்படின்னு நடந்தது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அமெரிக்கா வர்சஸ் இன்னொரு நாடு அப்படின்னு எங்கேயாவது சண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? WTC அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட். அதே மாதிரி அந்த ஈராக்கு குவைத் ஆக்குபை பண்ணது அப்படின்றது எங்கேயோ போய் இவங்க குண்டு போட்டாங்க. ஏதோ ஒரு டெரரிஸ்டாக இருக்கு, ஏதோ ஒரு இன்செபிலிட்டி இருக்குன்னா அங்கே போய் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வருவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி அமெரிக்காவை எதிர்த்து யாரும் சண்டை போட்டது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிகளில் இருக்காங்க அவங்க. மேலே கனடா, இந்த பக்கம் மெக்சிகோ, எல்லாமே நட்பு நாடுகள். இந்த பக்கம் இருக்கிறது தமத்தூண்டு நாடு. கனடா வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, இன்றைக்கு வந்து திமுகவும் மதிமுகவும் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு த்ரெட்டு கிடையாது. அப்போது மற்றவங்களுக்காக தான் இவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் ஒன்றேன்னு கேட்குறேன், இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து எங்களை முழுங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விளக்கெண்ணெய் தான் வந்து உக்ரைன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ரஷ்யாவை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. நம்ம தூண்டு உக்ரைன் தனி ஒரு நாடாக ரஷ்யாவை ஜெயிச்சிரும் அப்படின்னா இவ்வளோ பெரிய யூரோப்பியன் யூனியன் ஏன் பயந்து நடுங்குறீங்க, ரஷ்யா எங்களை சாப்பிட்ருன்னு? சரி, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யுக்ரைனும் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை வந்து உசுப்பேத்தி ரஷ்யா கூட ஃபைட் பண்ண வச்சுட்டாங்க அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் சொல்கிறாங்க சார். கரெக்டு தான். ஏன்னா அவங்க யுக்ரைனோட ஆர்மி வந்து ரஷ்யாவால் எதிர்கொள்ள முடியாது. ஆனால் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு உசுப்பேத்தி, சின்ன பசங்க வந்து உசுப்பேத்தி விடுவாங்களா, அந்த மாதிரி யுக்ரைன் நீ போய் சண்டை போடு அப்படின்ற மாதிரி. உக்ரைன் விடுங்க, இந்த டோட்டல் யூரோப்பியன் யூனியன் ஒன்று சேர்ந்தாலுமே ரஷ்யாவோட அவங்களால ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்வீடன் ஆகட்டும், இல்லை இந்த போலந்து ஆகட்டும், இது மாதிரி பல நாடுகள், நம்ம வேர்ல்டு வாரில் ஜெர்மனி ஆகட்டும், எல்லாரும் ரஷ்யா மேலே படையெடுத்து போயிருக்காங்க, தோற்று போய் வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் ரஷ்யாவை ஜெயிச்சதில்லை. ரஷ்யா தான் மற்றவங்களை அடித்து நொறுக்கி இருக்கான். வேர்ல்டு வார்லே ரஷ்யாவுக்குள்ள நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும். அப்படி இருக்குச்சே நீங்கள் வந்துட்டு நாங்கள் உக்ரைனை வச்சு ஜெயிப்போம்னா எத்தனை நாளைக்கு தாங்க? இது எப்படி இருக்குதுன்னா, இந்த RCB மேலே பெட்டு கட்டினே இருக்கா மாதிரி இது. நீங்கள் எவ்வளோ ஒன்றா கட்டுங்க, விராட் கோலி என்ன ஒன்றா அடிக்கட்டும், கிறிஸ் கெயிலும் அவரும் சேர்ந்து இருக்கும்போதே அவங்களால கப்படிக்க முடியல. அப்படி இருக்குச்சு. திருப்பி நீங்கள் வந்து RCB மேலேயே பெட்டு கட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை முட்டாளுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை நடந்துக்கினே இருக்கணும். இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சண்டையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதில் சண்டை நடக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல். சொல்லியிருக்காரு 177 பில்லியன் கொடுத்தாங்களாம், 75 தாங்க கணக்கில் வந்தது, மீதி எங்கே அப்படின்றாரு. அப்போது ட்ரம்ப் கேட்குறது நியாயம் தானே, எவன் அப்போ விட்டு பணத்தை தூக்கி யார் கொடுத்துன்னுக்கிறது, யார் சாப்பிட்டீங்கன்னே தெரிலடா, எங்கடா போச்சு இந்த பணம்லாம் அப்படின்றாரு. 350-400 பில்லியன் நாங்கள் மட்டுமே கொடுத்துக்கிறோம்.
அந்த பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு, எங்களுக்கு திருப்பி கொடுன்றாரு. சரி, இந்த அக்ரிமெண்ட்டு ரேர் எர்த் மினரல் அக்ரிமெண்ட்டுன்னு வந்தார் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடியே இப்போது அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும்னு சொல்லும்போது முதல்ல முடியாதுன்னு சொன்னார் ஜெலன்ஸ்கி. அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? யோ இணையா இது மாதிரி 400 பில்லியன்ற 500 பில்லியன்ற இதெல்லாம் வந்து வர லாபத்தில் பாதி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா 7 தலைமுறைக்கு வந்து நாங்கள் உழைச்சி ஒன்று காசு கட்டணும் போல இருக்குது, முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இதே ஜெலன்ஸ்கி திருட்டுத்தனமாக பிரிட்டனோட 100 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு வந்துருக்காரு. அந்த கான்ட்ராக்டில் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு வச்சுக்காங்க. பிரிட்டனில் என்ன சொல்லியிருங்க, இப்போது மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா முந்திக்கிச்சுன்னா கான்ட்ராக்ட் அவங்களுக்கு போயிடும், நாம் முந்திக்கணும். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் வந்து சண்டையை நிறுத்திடுவாருன்னு தெரியும். அங்கே இருக்கிறதெல்லாம் யார் ஆட்டையை போடுறது அப்படின்றதுக்காகத்தான் இப்போ அங்கே இருக்கிற நேச்சுரல் கேஸையும் அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் மினரலையும் யார் ஆட்டையை போடுறதுன்றதான் அங்கே ப்ராப்ளம். அதுதான் இப்போ பிரச்சனையே. இதில் வந்து நீங்கள் ஒரு தாதா சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து டான் அப்படின்வாங்க. காட்ஃபாதர் படம் பார்த்துருக்கீங்களா, வித்தோ கோர்லியோனே அப்படின்னு. அவரை மாதிரி இவரும் ஒரு டான் தான். இந்த டானை எதிர்த்துக்குன்னு உங்களால் அங்கே தொழில் பண்ண முடியாதுங்க. ஆனால் இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா இங்கே அண்ணன் வந்து ட்ரம்ப்பு அமோக வெற்றி. இவங்கெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க, மறுபடியும் வந்து பைடன் சரி அவரை தூக்கிட்டு நம்ம கமலாக்கா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஒன்றும் நடக்கலை. இப்போ அவங்களுக்கு பயமாயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியே நீங்கள் அங்கே போனாலும் அது வந்து உக்ரைன் இன்னி வரைக்கும் நேட்டோ கண்ட்ரி இல்லை. நேட்டோவில் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமெரிக்காவை எடுத்து அதில் சேர்த்துட முடியுமா? உங்கள் இஷ்டத்துக்குலாம் அதில் சேர்க்க முடியாது. இதுக்குன்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர். ஃபண்டிங்கை 70% அவன் தானே கொடுக்குறான். நாளைக்கு அவன் வந்து ரைட்டு என்ன எடுத்து நீங்கள் சண்டை போடுவீங்களா? பணம் கிடையாதுன்னா என்ன பண்ணுவீங்க? பணத்தை விடுங்க, ஏதோ இருக்கிறத வச்சு சண்டை போடுறேன் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க? அவங்க வந்து ஆர்மி ஸ்ட்ரென்த் எல்லாம் எடுத்து பாருங்கள். ஏதோ சப்மரின் வச்சுருக்காங்க, எஸ்எல்பிஎம் இந்த சப்மரின் லான்ச்சு பேலிஸ்டிக் மிசைலு இதெல்லாம் ஐசிபிஎம்லாம் வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து சார் நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டில் பார்த்து சூடு போடுற மாதிரி அமெரிக்கா வந்து மிலிட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மிலிட்ரி பவர் ஃபுல்லாக குறைச்சி வச்சிருக்காங்க. அதுதான் எக்ஸாக்டாக சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க, இந்த ஓசிலேயே மங்களம் பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமெரிக்கா பணத்தை கொட்டியிருந்தாங்க. இவங்க வந்து ஒன்றும் பண்ணாமல் அப்படியே மிதப்பில் இருந்தாங்க. நமக்கு என்ன வந்தது, எவனோ ஒருத்தன் செலவு பண்ணுறான், எப்போவாச்சும் வந்து ஈராக்கில் போய் குண்டு போடணும், ஆப்கானிஸ்தானில் குண்டு போடணும் அப்படின்னு கூப்பிட்டா நம்மளும் அமுச்சு வைப்போம், காசு வரப்போகுது, நமக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டாங்க. இப்போ அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால இங்கே சண்டைக்கு போடா அப்படின்னு அவங்களால ஒன்றும் முடியல. ஃப்ரான்ஸ் கிட்ட எவ்வளோடா மிசைல் வச்சுக்கிற அப்படின்னா 48 வச்சுக்கிறேன். 48 டே அவங்க 1000 கணக்கில் வச்சுக்கிறான், தினிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ரஷ்யாவிலேருந்து வந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அந்த மிலிட்ரி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், இப்போ 3 ஷிஃப்ட். அதுவும் என்ன பண்ணுறாங்க, 5 நாள் வேலை பார்த்தா போதும், இருக்கிறத விட அதிகமான சம்பளம் அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ என்ன போச்சு, மற்ற இண்டஸ்ட்ரிகள்லாம் வந்து வரமாட்டேன்றான். நான் இங்கே 30 நாள் வேலை செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அங்கே 15 நாளில் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. என்ன நினச்சிருந்தானுங்க, நாம் வந்து ரஷ்யா மேலே தடைகள் விதிக்க போகிறோம், அதனால ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போயிடும், அவங்களால வந்து இனிமேல் மிலிட்ரி ஹார்ட்வேர். அவங்களே ரஷ்யன் கேஸை நம்பி தானே இருக்காங்க, அவங்க எப்படி தடை போட முடியும்? இல்லை, அது என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யன் ஆயில் வந்து நாங்கள் ரஷ்யா ஆயிலை வாங்க மாட்டோம், அதில் உக்ரைன் ரத்தம் கலந்துருக்கின்றது. சரி, அப்போ இந்தியாவிலேருந்து வாங்குறீங்களே, இங்கே வந்தவுடனே அவங்க ரிஃபைன் பண்ணிடுறாங்க, அந்த ரத்தம் போயிடுது. இப்படி ஒரு விளக்கண்ண சொல்லின்னுக்கிறாங்க. அதே ரஷ்யன் ஆயில் தானே இங்கே வருது. அதுவும் எங்கேருந்து எங்கே, இப்போது சவுதி அரேபியா தான் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு டாப் சப்ளையராக இருந்தாங்க. நாம் கிட்டத்தட்ட 83 to 87% ஆஃப் அவர் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் யூரோப்பியன் யூனியனுக்கு சவுதி அரேபியா 2ஆயிரத்துக்கு தள்ளிட்டு ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படி? ரஷ்யா கிட்ட இப்படி வாங்கி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு காசு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேறு, சரியா, லாபம் வேறு வருது. என்ன கேட்டால் சண்டை அப்படியே நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தானே சாவ போகிறீங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு விட்டுடலாம். யோசிச்சு பாருங்கள், செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படின்னா அங்கே எத்தனை லட்சக்கணக்கான பேர் செத்துருக்காங்க, 2 தரப்புலையும் செத்துருக்காங்க. ரஷ்யாவில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போது நீங்கள் வந்து உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நீங்கள் இந்த சண்டை நிறுத்தம் ஒத்துக்கலை அப்படின்னா, அந்த யூகே வந்து 100 வருஷத்துக்கு சைன் பண்ணிட்டாருப்பா அப்படின்னோடனே புட்டின் வந்து நாளைக்கே ட்ரூப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாரு. நீங்கள் இழுத்தடிக்கிற வரைக்கும் இது வரைக்கும் 25% கேப்சர் பண்ணியிருக்காருங்க. அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டே இருக்க போகிறாரு. அது 26 அது வந்து முன்னாடியே சாப்பிட்டாங்க 14ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் உள்ளே வந்துட்டே இருக்க போகிறாரு. அவங்க இப்போ யுக்ரைனை லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரோ?
இல்லைங்க, அதாவது வெரி சிம்பிள். நீங்கள் வந்து சும்மா இருந்தீங்கன்னா அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. இவங்க நான் தேவையில்லாமல் போய் நேட்டோவில் ஜாயின் பண்ணுவேன் யூரோப். பாருங்க, அவங்க நேட்டோவில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக சில பேர் கேட்குறாங்க. கியூபா அமெரிக்கா பக்கத்தில் நம்ம தூண்டு நாடு. அங்கே வந்து ஜான் எஃப் கென்னடி இருக்கார், இங்கே குருஷேவ்னு நினைக்கிறேன் அவர் இருக்கார். என்ன பண்ணுறாங்க, நியூக்ளியர் மிசைல்ஸை கியூபாவில் கொண்டு போய் வைக்கணுன்றாங்க. கால் பண்ணி வைக்கும் போது அங்கே ப்ராப்ளம் வெடிச்சிருச்சு. எப்படி என் பக்கத்தில் the world was on the brink of another world war. எவ்வளோ சீரியஸாக இருந்தது தெரியுமா? 13 Day War அப்படின்னு ஒரு படம் கூட வந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் வந்து இவங்களோட மிசைல்ஸை வைக்கிறான்னும் போது உனக்கு எவ்வளோ எரிஞ்சுது. அப்போ அந்த மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். சொல்லப்போனால் இன்னும் பல நாடுகளை நீங்கள் சுற்று போட்டீங்க. யூரோப்பியன் யூனியனோ இல்லை நேட்டோனோ நீங்கள் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவங்க அதெல்லாம் பொறுத்துக்குன்னு இருக்காங்க. அப்படி இருந்துச்சு இங்கேருந்து போனவன் நீனா எனக்கே கொச்சல் கொடுக்குறேன். இதுதான் அவங்களுடைய பிரச்சனையை. அப்போது அதை புரிஞ்சிக்காம, இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நோம் சாம்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் ஆன்டி வார் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம். அவரெல்லாம் எப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் நேட்டோவை தள்ளின்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கல் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டு அவன் வந்து அடிக்க தானே செய்வான். இதில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது, இவங்க புரியாமல் பேசுகிறாங்க. எப்போவுமே 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு பஃபர் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது ரஷ்யா ஒரு பெரிய நாடு, இந்த பக்கம் நேட்டோ அப்படின்னா நடுவில் வந்து ரெண்டுத்துலேயும் சேராத நாடுகள் இருக்குது அப்படின்னும் போது தான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்தியா சைனா சென்டரில் வந்து திபெட்ன்ற ஒரு பஃபர் ரீஜியன், இங்கே வந்து ரஷ்யா இந்தியா சென்ட்ரலில் ஆப்கானிஸ்தானில் ஒரு பஃபர் ரீஜியன். அது அந்த காலத்தில் அண்ணன் நேரு பண்ண தப்பில் எல்லாமே போச்சு. இப்போது நீங்கள் உக்ரைன் வரைக்கும் நேட்டோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ரஷ்யாவை த்ரெட்டன் பண்ணுறீங்கன்னு நினச்சின்னுக்கிறீங்க. ஆனால் ரஷ்யாவை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க. பாம்பு இருக்குது, நடுவில் ஒரு கால்வாய் போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? அதை விட்டுட்டு கால்வாயில் மண்ணை போட்டு மூடினீங்கன்னா அப்போ பாம்பு உங்கள் வீட்டு வாசலுக்கு எதிர்க்குன்னு அர்த்தம். அடுத்தது, நீங்கள் அமெரிக்காவை விட்டுட்டு உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது. அவன் ஹைப்பர்சானிக் மிசைல் வச்சுருக்கான், அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. சரியா? அது வந்து மேக் 7 மேக் 8லலாம் போகிற மிசைல்ஸ். அதை வந்து உங்களால் டிடெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது, நீங்கள் பெரும்பாலும் வச்சுருக்கிறது வந்து அமெரிக்கன் சிஸ்டம், இந்த பேட்ரியாட்டு தாடு இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அமெரிக்காவில் வந்து தம்பி நான் சொல்லி நிற்கிறேன், நீ பாட்டுக்கு சண்டை போட்டு நிற்கிறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து அவன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு நோ சப்போர்ட் அப்படின்ட்டானா முடிஞ்சு போச்சு. அது இருந்தாலுமே இந்த ஹைப்பர்சானிக்கை வந்து உங்களால் டிடெக்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? சரி, இப்போது யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டால் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ட்ரேடாக இருக்குது. ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து 2 கண்ட்ரிக்கு நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார் மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது அங்கே வந்து ஒரு எக்கனாமிக்கலாகவும் அது பெரிய இம்பாக்டாக இருக்கும்ல யூஎஸ்ஏக்கும். ரைட். இதில் வந்து யாருக்கு வலி அதிகம் அப்படின்றத தான் பார்க்கணும். இதில் திடீர்னு யாரோ கிளப்பி விட்டாங்க பாருங்கள், நீங்கள் வந்து உக்ரைனை அசிங்கப்படுத்திட்டீங்க, அவங்க வந்து சீனா கிட்ட போகிறாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள். அதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கவன் இந்த மாதிரி யோசிப்பானா? இப்போது சீனா வந்து ரஷ்யா சாங்ஷன்ஸில் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள நிறைய நம்மள மாதிரி அவங்களும் ஆயில் வாங்கினுக்கிறாங்க, நிறைய சாமான் அங்கே விற்றுனுக்கிறாங்க, நல்ல பிஸ்னஸ் போய் நிற்குது. சைனா வந்து சவுதி அரேபியிலேருந்து அப்படியே ரூட்டை மாற்றி எல்லாமே ரஷ்யா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் உக்ரைன் வந்து சீனா கிட்ட போச்சு அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பாங்க? ரஷ்யா கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க. அப்போ சீனா வந்து ரஷ்யாவை எடுத்து சண்டை போடுமா? ஏங்க இதெல்லாம், அதாவது கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கீவ் நகரத்திலே அப்படி ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லிக்காங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போ அடுத்தது யூரோப்பியன் யூனியன் அகெயின் ட்ரேட் வார் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், நான் யாருக்கு வலி அதிகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது என்னங்க யூரோப்பியன் யூனியனில் உங்களுக்கு என்னங்க வேணும், எல்லாம் நாங்கள் தரோங்க. அதே மாதிரி நீங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் ரஷ்யாவில் நிறைய இருக்குது, உக்ரைனோட நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா ட்ரேட்னது அப்படியே நடந்துட்டாங்க. இது நிறைய விஷயங்களில் ஈவன் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா ட்ரேடும் நடந்துருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த ஹேண்ட்பேக், ஷூஸ், குச்சி இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனில் சாங்ஷன்ஸ்லேருந்து. ஏன்னா இல்லை அங்கே நிறைய நாங்கள் விற்கிறோம். டைமண்டு ரொம்ப முக்கியம். பெல்ஜியத்துலேருந்து அவங்க தகராறு பண்ணுறாங்க, ஐயோ இதை விட்டா எங்களுக்கு காசு வராது, பாதி அங்கே தானே வருது. அப்போது இவ்வளோ ஒரு விளக்கண்ண மாதிரி நீங்கள் ஒரு சாங்ஷன்ஸை போட்டு ரஷ்யாவை அடித்து நொறுக்க முடியும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், ரஷ்யா அமெரிக்கா ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டு, அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் மார்க்கெட்டு, ட்ரேடு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே வந்து நியூக்ளியர் ஃபுயல்லேருந்து இவங்க ரஷ்யாவிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படின்னா 25% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிரும். இப்போ வந்து கனடா நாங்கள் வந்து கரண்ட்டை நிறுத்துவோம். சரி, நீங்கள் கரண்ட்டை நிறுத்துனீங்கன்னா அப்போ இவன் வந்து உங்கள் சாமானை வாங்கிக்க மாட்டான்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அன்புதாசன்.
இப்போது யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் தே நீட் டு பை நியூ பையர்ஸ். அமெரிக்கா வானான்னு சொல்லிட்டான்னா நீங்கள் வந்து இதை எங்கே விற்கிறதுன்னு தேடணும். அண்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினட்லி தே நீட் டு சீக் நியூ செல்லர்ஸ். விற்கிறதுக்கு நிறைய பேர் காத்துன்னுக்கிறாங்க. என்கிட்ட வாங்கிக்கோன்னு ஏராளமான பேர் இருக்காங்க. வாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் வேறு யார் இம்போர்ட் பண்ணுவோம்? இதை சீனாக்காரன் பார்த்துட்டு ஐயோ பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் சாமானெல்லாம் எங்ககிட்ட கொண்டு என்கிட்டேருந்து வாங்கிக்கோ, நான் ஒன்றா உனக்கு சப்ளை பண்ணுறான். எங்கள் சரக்கே விற்காமல் இருக்குது, நாங்களே கம்பெனி இழுத்து முடினுக்கிறோம், இதில் நான் எங்கடா அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னா இனிஷியலாக அமெரிக்காவில் ஒரு டிசப்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் தட் கேன் பி ஓவர் கம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஃபார்மசிட்டிக்கல்ஸு இதெல்லாம் வந்து இப்போது சீனாக்கிட்டேருந்து நம்ம ஏபி ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வாங்கி அதை மருந்தாக்கி ஜெனரிக்காக அங்கே இது பண்ணின்னுக்கிறோம். இதெல்லாம் அமெரிக்காவில் தயாரிக்க முடியாதா? இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ்? அவனுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்கே அதிகமாக இருக்குல்ல. அதனால தான் அவங்க வந்து இப்போ இங்கே வாங்கி நிற்கிறாங்க. இப்போ டாரிஃப்னு போட்டாச்சுன்னா அப்போ என்ன யோசிப்பாங்க, அதுக்கு பேசாமல் இங்கேயே நம்ம தயாரிச்சுட்டு போயிடுவோமே, விலை கம்மியாக இருக்குமே அப்படின்வாங்க. அப்போது தட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ என்ன ஆகும்? ட்ரம்ப்பு நீங்களே இன்னும் 4 வருஷம் இருங்க, இல்லையா அண்ணன் வான்சன் நீங்கள் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டு போகிறது, டெமோக்ராட்டில் ஒரு பயிலும் இங்கே வரக்கூடாதுன்னுவா. கரெக்டாக இதுதான் இவங்க பயப்படுறானுங்க. இந்த மாதிரி இவர் டாரிஃப்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தட் வில் ரீலோகேட் ஜாப்ஸ் பேக் டு யூஎஸ். அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ரஷ்யாவோட நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் யூனியன் அது. இட்ஸ் லைக் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஜாயினிங் டுகெதர் இன் தமிழ்நாடு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓரளவில் கொஞ்சம் சில பேர் அந்த காலத்துலேருந்து வந்தவங்க அப்படி யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தாராளமாக போயின்னுக்குது. அதனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் வேறு யாராலும் நினச்சியே பார்க்க முடியாத ஆட்சியை. ஒத்துக்கிறீங்களா? அதே தாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தா. இவங்களா இத்தனை நாளைக்கு வந்து ரஷ்யா வந்து வில்லன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தாங்க. அவர் சொல்லிட்டார், இது வேறு எனக்கு வந்து காசு வேணும், பிஸ்னஸ் வேணும், எம்ப்ளாய்மெண்ட் வேணும், அதுக்காக நாங்கள் அவனோட சேர்ந்துக்கிறேன். என்ன இப்போ என் ஜனங்களுக்கு நல்லது, 4 பேருக்கு நல்லதுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த படத்தை அண்ணன் ட்ரம்ப் டப் பண்ணி பார்த்தாரா இல்லை அப்படியே பார்த்தாரா தெரியல. எந்த பாஷையில் பார்த்தாலும் அண்ணன் பேசுறது புரியாது, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஜெலன்ஸ்கி ஒரு முட்டாள், இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். அங்கே பிச்சைத்தட்டோட போயிட்டு உனக்கு அந்த மாதிரி நடக்கும் தெரியுமா? பைத்தியக்காரத்தனம் இல்லை. நான் எங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்க? என்னங்க இது? அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி எடுக்கும். இதை வெளில போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர் சண்டைக்கு அனுப்புவோம், அவங்களாம் செத்து போவாங்க. உங்கள் ஆளுங்க சாவக்கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறேன், நீ என்ன அங்கே விட்டு போய் சாபம் விட்டுனுக்கிறியா? இப்போ எல்லா மிலிட்ரி ஐடியும் நிறுத்திட்டாங்க. இந்த ஒரு 10 பிச்சைக்காரர்கள் கும்பல் சேர்ந்துக்கின்னு வாங்க வாங்க வாங்க. இப்போது அந்த கவுண்டமணி ஒரு படத்தில், கவுண்டமணியா ஆர் சுந்தரராஜனான்னு தெரியல, ஒரு பிச்சைக்காரர்கள் அசோசியேஷன் ஒன்று வைப்பாங்க. அந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்களே, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. யார் ஆர் சுந்தரராஜன் அப்படின்றதுக்கு தான் பயங்கர போட்டி. இந்த மேக்ரோனா இல்லை கேட் ஸ்டாமரா அப்படின்றது தான் இப்போ ஒன்றும் முடிவெடுக்கல. என்ன கோரிக்கை இருந்துச்சு அதை வெளியே சொல்லவில்லை. இதில் வேறு புதுசாக பீஸ் ப்ரப்போசல் கொண்டு வராங்களாம். அதை வந்து புட்டினுக்கு அனுப்ப மாட்டாங்க, ட்ரம்ப்புக்கு அனுப்புவாங்களாம். அது சொல்லார், நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரப்போசல் வச்சுக்கிறேன், நீ என்ன புச்சா ஏதோ கொண்டு வந்துக்கிறேன், முதல்ல இங்கே கழுத்து போடு, அங்கே போயிட்டு 100 வருஷத்துக்கு கழுத்து போட்டு வந்துக்கிறேன், நீ யாரை ஏமாத்துற வேலை? அங்கேயும் கழுத்து போடுவேன், இங்கேயும் கழுத்து போடுவேன். ஏடா இது வந்து இங்கே சில பேர் வந்து ஒரே நிலத்தை 2 பேருக்கு வைப்பாங்களே, அந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி நிற்கிற நீ எங்கடந்தரா கற்றுன்னு வந்த நீ அப்படின்னு கேட்க போகிறாரு அவர். இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அவர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஜனங்க செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பணம் வரணும், நான் வந்து அப்படியே இது பண்ணோம், எனக்கு பின்னாடி இருந்து இயக்குகிற அந்த சூத்திரதாரிகள் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், இவ்வளோதான் அவருடைய வேலை. அங்கே இருக்கவங்களுக்கும் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு. பட் எவென்ச்சுவலி அது நாசமாக போகிறது உக்ரைன் மக்கள். ஒய்? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு காமெடியினை கொண்டு வந்து பதவியில் வச்சாங்கல்ல. அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் நான் தான் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு சீரீஸில் நடிச்சாருங்க, அதில் வந்து இவர் பிரசிடென்ட் ஆகிடுறாரு, அப்படியே நாட்டை புரட்டி போட்டுடுறாரு. இதை பார்த்த உடனே அதே பேரில் கட்சி ஆரம்பித்தார். அந்த சீரீஸில் என்ன வந்ததோ அதே பேரில் கட்சி ஆரம்பித்து ஜனங்களும் அப்படியே ஓட்டு போட்டாங்க. இவ்வளோ முட்டா பயலுவலாக இருந்தால் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், அறிவிக்க வேண்டியது தான்.
இது வந்து நாம கற்றுக்கணும். ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் எடுத்துகிட்டா இந்தியாவோட நிறைய சாஃப்ட் லோன்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னும் போது அது வந்து இன்டெரக்டாக என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸில் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி யூஎஸ்ஏ வந்து இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு சாஃப்ட் லோன் கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மூலிமா இன்டெரக்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப ஹார்டாக போகிறதுனால அந்த இன்டெரக்ட் பெனிஃபிட்ஸ்லாம் குறையுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்குல்ல. அதாவது நீங்கள் யூஎஸ்ஐடு பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த யூஎஸ்ஐடு அப்படின்றது வந்து நேரடியாக மக்களுக்கோ இல்லை அரசாங்கத்தின் நலத்திட்டங்களுக்கோ போனதை விட இந்த ஊருக்குள்ளே கலகம் விளைவிக்கிறது, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து புரட்சி கோஷம் போடுறது, அதுவும் பொய் பிரச்சாரம் பண்ணுறது, ஃபால்ஸ் நெரேட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொன்னால் தான் நம்ம ஜனங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு தான் பணம் நிறைய போயிட்டு இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், முகமது யூனிஸ் சொல்லுகிறார், எனக்கு பங்களாதேஷில் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்தியா வந்து நாங்கள் ஒத்து போய் தான் ஆனால் விளக்கண்ண இப்போ தான் தெரியுதா, ஏன்னா அந்த யூஎஸ்ஐடு டீப் ஸ்டேட்டு அது முதுகெலும்ப உடச்சி போட்டாங்க. அதனால் இப்போ அவர் ஒற்றுமை கீதம் பாடுறார், இந்த பிஸ்டெக்கில் நாங்கள் வந்து பேசுவோம் மோடியோட. நீலாம் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுப்பா, நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க. நீங்கள் என்ன வந்து எங்கள் இந்த பிரைம் மினிஸ்டர் உங்கள் நாட்டில் வச்சுக்கிறீங்க, அவங்கள வந்து திருப்பி அனுப்பணும் அப்படின்லாம் கேட்டீங்க, இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னீங்க, அங்கே எத்தனை ஹிந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பூசி மொழிகினீங்க. இதெல்லாம் பார்த்துக்கின்னு இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து அந்த விக்ரமன் படத்தில் ஒரு பாட்டு வருமா, எங்கள் வீட்டில், அது மாதிரி நீங்கள் வந்து பாடினவுடனே நாங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லை. அந்த பக்கம் பாகிஸ்தானோட போட்டி போடுங்க, யார் எங்கே போய் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு. அதைத்தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, இத்தனையும் இவ்வளோ நடந்துனுக்குது, நாம் அரிசி அமைச்சிருக்கோம் பங்களாதேஷ்க்கு. அப்போது இந்த சோறு போடுற கையை கடிக்கிறது அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஜென்மங்களை வச்சுக்கின்னு இது என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எடுக்கிறது பிச்சை, இதில் என்னடா உனக்கு கௌரவம்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இது அந்த யூஎஸ்ஐடு அப்படின்றதோ இல்லை யூஎஸோடைய இதுன்றதோ ஆட்சி மாற்றத்துக்கும் அங்கே இருக்கிற ஜனநாயக முறைப்படி இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கும் இதுக்குத்தான் வந்து பெருமளவில் பயன்பட்டதே தவிர மக்களுக்காக கிடையாது. அப்படி இருந்ததுன்னா வந்து யாருமே நிறுத்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கணக்கு எடுக்கிறாரு. டேய், ஒபாமாவோட பொண்ணு ஒரு 10 பேருக்கு கடிதம் எழுதிச்சான், அதுக்காக கோடிக்கணக்கில் தூக்கி குத்துக்கிறாங்க. ஏன்னா டேய், 10 லெட்டருக்கு எவ்வளோடா செலவாக போகுது, என்னடா பண்ணிக்கிறீங்கன்னா ஐ டிசர்வ் இட் அப்படின்றாங்க அவங்க பொண்ணு. 10 கடிதம் கையால் எழுதிட்டாங்களாம். அப்போனா ஒரு கடிதத்துக்கு 1 கோடி ரூபாயா? ரொம்ப ஓவரா இல்லை இதெல்லாம்? இப்படித்தான் அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை ஆட்டையை போட்டு இருந்திருக்கானுங்க அவனுங்க. இப்போ அது வெளில வந்தவுடனே எரியுது, ஐயோ இதெல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னு. வேற ஒன்றும் கிடையாது, அவர் தோச்சி காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. கவலைப்படாதீங்க, வெளுத்து கட்டிடுவார். அருமையான சோப்பு கையில் வச்சுக்கிறார் அண்ணன். சார், நேட்டோட பொசிஷன் ஃபியூச்சரில் என்னவா இருக்கும்? நேட்டோன்னா அமெரிக்கா, அமெரிக்கானா நேட்டோங்க. நீங்கள் அமெரிக்கா விட்டுட்டு நேட்டோவில் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படின்னா, அதிமுகவில் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர், அதுக்கப்புறமா அவரால் கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதா அவர்கள், அவங்கள நீங்கள் ஜெயலலிதா அவர்களை தள்ளிட்டு அதிமுக நினச்சி பார்க்க முடியுமா? ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் வந்து அந்த தேர்தலில் 21% ஓட்டு வாங்கினாங்க. அவங்க தான் அதிமுக அப்படின்றது முடிவாகிவிட்டது. சரியா? அப்போது அந்த பர்சன் தான். இப்போ சிம்பிளாக சொல்லிட்டா, சீமானை ஒதுக்கிட்டு நாத்தாக்காவை நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் நேட்டோ தான் அமெரிக்கா. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் தனியாக குறுக்கு சால் ஓட்டுவோன்னு அதெல்லாம் நடக்குமாங்க? எப்படிங்க நீங்கள் நடத்துவீங்க? 70%. இதில் ஜெர்மனில் ஒரு பெரிய சிக்கல், அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் இத்தனை % மேலே போகக்கூடாதுன்னு ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க. அதை வந்து ரைஸ் பண்ணாதான் இப்போ இனிமேல் டிஃபென்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதை ரைஸ் பண்ணணுன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி இல்லை. என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ சிக்கலை வச்சுக்கின்னு நாங்கள்லாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னா அப்படி ஒரு கும்பல், அதை நம்பிக்கின்னு போகிற ஒரு ஜெலன்ஸ்கி விடுங்க. அந்த காமெடியன்ஸ் அப்படின்றது வந்து உலகமெல்லாம் இருக்காங்க அப்படின்றது இதில் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் அன்புதாசன். சார், அடுத்ததாக பார்த்தா இப்போ காசா ஸ்ட்ரிப்பில் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல சார், காசாவை வந்து நாங்கள் வந்து எல்லா பேலஸ்டைன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அமெரிக்கன் டெரிட்டரியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னு சோ அவர்கள் ஒரு டாமா எழுதியிருந்தார், அதை அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டரில் ஒரு இது இன்னும் அந்த பிரச்சனை இப்போ சமீபத்தோட பார்த்துருப்பீங்க, பெலகாவியில் வந்து ஒரு கண்டக்டர் அடித்தாங்க அப்படின்னு. அது வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு, மகாராஷ்டிராவா கர்நாடகாவா அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார், அதை தூக்கி இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. என்னங்க அது? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சண்டை நிந்திச்சு இல்லை அப்படின்வாரு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று பேரலல் யோசிச்சு பாருங்கள். அங்கே ஒரு போர் நிறுத்தம் அப்படின்ன உடனே ஹமாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும் கேரண்டி கொடுன்னு கேட்டாங்களா? கேட்கல. சண்டையை நிறுத்தணும்,
எங்கள் ஜனங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். உடனே ஒத்துக்கினாங்கல்ல, ஒத்துக்கினா அதை ஃபாலோ பண்ணல, அது வேறு விஷயம். பட் ஒத்துக்கினாங்களா இல்லையா பேரளவில், அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் வந்து எனக்கு கேரண்டி 5 வருஷமா இல்லை 10 வருஷமா அதை எழுதி கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஏன் இவர் மட்டும் இது மாதிரி பண்ணி நிற்கிறாரு? இவர் என்ன சொல்கிறாரு, சரி இப்போது காசாவில் என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது சொல்லுங்கள், எப்படி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பிழைக்கிறாங்க? எத்தனை ஆயிரம் பேர், கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து வேலை பண்ணிவிட்டு சம்பளம் வாங்கிட்டு போய் நிற்கிறாங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வருகின்ற ஃபாரின் எய்டு, யூரோப்பியன் யூனியன்லேருந்து நிறைய கொடுக்குறாங்க. ஏங்க ஒரு நாடுன்னு சொல்கிறீங்க, அது வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, பெரிய அளவில் விவசாயம் கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த மாதிரி எத்தனை காலத்துக்கு எய்டை நம்பியே வந்து குடும்பம் நடத்த முடியும்? அப்போ ஒரு நாடுன்னும் போது அங்கே ஒரு அரசாங்கம்னு வேற சொல்லி நிற்கிறீங்க. அப்போது ஏதாவது நடக்கணும்ல, அர்த்தம் கொடுக்குறத வச்சுக்கினே வந்து காலம் ஓட்டணும் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து நீங்கள் யாரும் தயாராக இல்லையா? அப்போ ஒன்று செய்யுங்க, அங்கே இருக்கவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிருங்க. நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஏங்க பாலஸ்தீனில் இருக்கவங்கலாம் இஸ்ரேலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் நாட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டிங்களா? நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்களே, மற்ற நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துலேருந்து வருகின்ற அகதிகள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி பாருங்க. எகிப்து முதல்ல பார்டரை இழுத்து போட, யாரும் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க சார். யாரையும் இனிமேல் அலோவ் பண்ண மாட்டோம். ஏங்க என்னங்க அது, நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, அப்புறம் ஊரில் இருக்கவங்களாம் சேர்த்துணுமா? நீங்கள் வந்து இட்டாலி போங்க, ஜெர்மனி போங்க அப்படின்னா அங்கே இழிச்ச வாயினுங்க இருக்கானுங்க, அதனால் அவங்க ஏற்றுப்பாங்க, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்போவே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அவர் அதான் சொல்கிறாரு, இது மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், இதை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ரியல் எஸ்டேட் மாதிரி ஆகிப்போச்சு. பிரச்சனை இருக்குது. சில நிலம்லாம் இது இவங்க அவங்கன்னு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கோம். அப்போ சில பேர் தைரியமாக வருவாங்க, இந்த பேர் என்னை எழுதி குத்துரு, இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோதான், அந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துக்கிறேன்வாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த நிலத்தை இல்லையா பேரில் கொடுத்துரு, என் பேரில் எழுதி கொடுத்துரு. நம்ம சினிமாவில் கூட நிறைய பார்த்துருக்கோம், நேரில் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் பின்னெல்லாம் டான் விட்டோ கோர்லியேன்னு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, டொனால்டு. சொல்லிட்டாரு, என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் டெவலப் பண்ணுறோம், நீங்கள் எங்கேயாவது வேறு கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. பாவம் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ என்னடா இந்த ஆள் வந்து இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லி நிற்கிறானே அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா கரெக்டு தான். நீங்கள் அங்கே இருக்கிறதுனால தானே சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இஸ்ரேலும் என்ன சொல்கிறாங்க, அதை பாருங்க, நீங்கள் சீஸ்ஃபயர்னு சொல்கிறீங்க, ஆனால் இவங்க இதே மாதிரி தான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயுதத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் எங்கள் ஊரில் வந்து அடிப்பாங்க. எங்களுக்கு என்ன கேரண்டின்னு அவங்க கேட்கவே இல்லை. அவங்க சொந்த தைரியத்தில் நிற்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கினாங்க. அப்போது இது பர்மனெண்ட்டாக கொச்சலுக்குது. உனக்கு 2 இதுவோ கிளாஸில் 2 பசங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார், கடைசியாக சொல்லி பார்ப்பாரு, கேட்கலையா, டேய் நீ அந்த கடைசியில் போய் உக்கார், நீ இந்த கடைசியில் போய் உக்கார், இவ்வளோதானே, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்ன்றீங்க. அதைத்தான் இன்றைக்கி அவர் ஃபாலோ பண்ணிக்கிறார் ட்ரம்ப். இதில் என்னங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? சார் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.